வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மோம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே, அதாவது எங்கள் மாமியாருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவங்களுக்கு கேக் கட் பண்ணுற வீடியோ, அவங்க பர்த்டே விலாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் நான் அன்றைக்கி என்னென்னலாம் பண்ணேன், அன்றைக்கி பண்ண ரெசிபீஸோட விலாக்ஸ் எல்லாம் கூட இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா March 17th வந்து பர்த்டே. கேக் வந்து நைட்டு 12 மணிக்கு தான் எல்லாரோட பர்த்டேக்குமே எங்கள் வீட்டில் கேக் கட் பண்ணுவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 12 மணிக்கு தூங்கிட்டோம். கேக் எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக வாங்கி வச்சுருந்தோம். பட் நாங்கள் எல்லாருமே தூங்கிட்டோம், 12 மணிக்கு எந்திக்கல. அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே 5 மணிக்கு பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்பா வந்து ஆஃபீஸ் போவார், அதுக்குள்ளே கேக் கட் பண்ணலான்னு கேக் கட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹஸ்பண்டோட அம்மா. ஆனால் வந்து நான் என்னோடய அம்மா மாதிரி தான் நான் அவங்க நினைப்பேன். அவங்களும் அவங்க பொண்ணு மாதிரி தான் என்கிட்ட ட்ரீட் பண்ணுவாங்க. நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் இருப்போம். எனக்கு அவங்க 2 பேருமே என்னோட இன்னொரு அம்மா அப்பான்னு தான் நான் சொல்வேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்க 2 பேருமே. அவங்களும் என்கிட்ட வந்து ஒரு பொண்ணு மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவாங்க. அவளுக்கு வந்து அவள் கேக் கட் பண்ணுவான். ஸோ அதனால் அவளை கட் பண்ண வைக்கலான்னு கட் பண்ண கேக்கே திருப்பி கட் பண்ணிகிட்ருக்கோம். செம்ம தூக்க கலக்கத்தில் இருக்கும். 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். நகுல் இல்லைன்னு எல்லாருக்குமே ஒரே கவலை. நகுல் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டான். எங்கள் அம்மா வந்து இருந்தாங்க, அவங்க கூட அடம் பிடிச்சி போயிட்டான். 2 நாள் அவங்க வீட்டில் தான் இருக்கான். இதுதான் சேட்டை பண்ணிட்டு இருந்தா, குட்டி குட்டி சேட்டை. காலையிலேயே எழுந்திரிச்சிருவா, 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஒரே சேட்டை தான் பண்ணிட்டு இருப்பா. ஹாப்பி பர்த்டே சொல்லு, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே சொல்லு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி ஆகிட்டேன். நான் வந்து வெளியே கிளம்புறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். இன்றைக்கி எங்கள் மாமியாருக்கு பர்த்டேனால அவங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன். அங்கே போகிறேன். வாங்க பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். ஆட்டோ புக் பண்ண போகிறேன். ஸோ நான் அங்கே போயிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆட்டோ புக் பண்ணி அங்கே போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டேன். ஆனால் எனக்கு விலாக் எடுக்க முடியல. 2 பேரும் ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவளை தூங்க வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். சீக்கிரமாக உடனே கிளம்பி வந்துட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லாம் அங்கே வந்து கிளம்பிட்டேன். கிளம்பி வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு. அதனால பர்த்டே நான் பார்த்திங்கன்னா எதுவுமே எனக்கு செய்யவே இல்லை. காலையிலேருந்து கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால காலையில் டிஃபன் மட்டும் முடிச்சுட்டு லன்ச் முடிச்சுட்டு விட்டுட்டேன். எதுவும் ஸ்வீட் செய்யலை. அதுக்காக வந்து இன்றைக்கி இப்போ ஸ்வீட் செய்யலான்னு சொல்லி குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன். நான் உங்களுக்கு செஞ்சுட்டு காட்டுறேன். நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி வந்து குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி உருண்டையை வந்து உடனே ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டேன். நம்ம சேனலில் போட்ட ஃபஸ்ட் வீடியோவே வந்து குலாப் ஜாமுன் வீடியோ தான். ஸோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா குண்டு குண்டாக அன்றைக்கி சூப்பராக வந்தது. ஸ்பெஷலாக அவங்களுக்காகன்னு பண்ணதுனாலே என்னன்னு தெரியல. செமையாக இருக்குது. யாருக்கெல்லாம் நொங்கு வேணும்? நொங்கு இப்போல்லாம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
எல்லோரும் கிடைக்கிற இடத்துல மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. சீசர் போனதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. உனக்கு வேணாமா? அவனுக்கு வந்து நொங்கே பிடிக்காது, சாப்பிடவே மாட்டான். என்ன சொன்னாலும் நொங்கு சாப்பிட மாட்டான். ஆனால் நம்ம அப்படி இல்லைல்ல. என்னடா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றாலேன்னு பார்க்காதீங்க. இதை அவனுக்கு வச்சு கொடுத்தேன், சரி அப்படியாவது எடுத்து சாப்பிடுவான்னு பார்த்தா அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். கையில் எடுத்தால் வலிக்கிட்டு போகுது. அதனால நானும் அப்படியே சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. அவனை வெறுப்பேற்றி சாப்பிட வைக்கலான்னு பார்த்தேன், முடியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா பண்ணேன். அதோட ரெசிபியும் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கி சுக்கா. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் வந்து ஹீட் ஆனதும் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்க்குறேன். சிக்கன் வந்து இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg எடுத்துருக்கேன். அதையும் ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து நகுல் தான் வந்து என் கூட ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சான். சொல்லு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். போடுங்க. அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கேன். என்னது? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுங்க. வெரி குட். என்னது? 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போடுங்க. சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன். சால்ட் வந்து கிளக்கிலேயே கொட்டிட்டான். அப்புறம் வந்து சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு கையில் கேமரா ஃபோன் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் சரியாக கலர முடியல. அப்புறம் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க, அப்புறம் கிரேவி மாதிரி ஆகிடும். தண்ணிக்கு வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். சிக்கன் லைட்டாக, சிக்கன்லேருந்து வேறு தண்ணி வரும். சிக்கன் வேகிற அளவுக்கு சும்மா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு குக்கரில் மூடி எடுத்து மூடிட்டு விசில் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 விசில் நல்லா வரட்டும். ரொம்ப விசில் வந்துடக்கூடாது, குழஞ்சி போயிடும். சிக்கன் சுக்கா யார் பண்றா? இன்னைக்கு நகுல் தான் சிக்கன் சுக்கா பண்றா. ஏன்பா என்ன பண்ற? நகுலுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சாப்பிட? சிக்கன். அப்புறம் போய் சொல்லாத, உனக்கு சோறே பிடிக்காது. நமக்கு சிக்கன் மட்டும் தான் பிடிக்கும். சரி சொல்லு, நாங்க எப்படி சமைச்சோம் பாருங்க. சிக்கன் வந்து விசில் நல்லா 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சுக்கா மசாலா ரெடி பண்ணுறதுக்காக. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி இலை, அப்புறம் இந்த 2 கிராம்பு, அப்புறம் 2 ஸ்பூன் வந்து சீரகம், சோம்பு 2 ஸ்பூன், மிளகு ஒரு 2 ஸ்பூன், பட்டை, அப்புறம் அந்த அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்கள்ல அது 1. இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்க்கணும். என்னென்னு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் வந்து தனியா எடுத்திருக்கேன். ஒரு 7 காஞ்ச மிளகா, ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஆயில் எதுவும் சேர்க்காமல் ஃப்ரை பண்ணணும். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா வாசனை வர ஆரம்பிக்கும். வாசனை வந்து 2 ஏலக்காவும் சேர்த்துட்டேன். ஏலக்காய் சேர்க்க மறந்துட்டேன், நான் இப்போ சேர்க்குறேன். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல ஒரு வாசனை வரும். அப்போ வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அது ஆறினதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வச்சது வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். இதை சுக்கா ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்க்குறேன்.
சோம்பு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். சோம்பு பொரிஞ்சதும் வந்து 1 கப் சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அது கூட சேர்க்குறேன். நல்ல வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா. அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இந்த வெங்காயம் இதுக்கெல்லாம் தேவையான அளவு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி இருந்தால் பாதி தண்ணி எடுத்துருங்க. கிரேவி மாதிரி ஆகிடும், ட்ரையாக வராது. கிரேவியாக வேணும்னா தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இல்லை இதே கொஞ்சம் கிரேவியாக பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ட்ரையாக சுக்கா மாதிரி தான் எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கா பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கணும். நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த 1/2 kg சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. அவ்வளோதாங்க. நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக வந்துடும். நம்ம சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா வாசனையாக செமையாக இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து லைட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லைட்டாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வந்து நல்லா தூவி விட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம சிக்கன் சுக்கா செமையாக இருந்துச்சு. அன்றைக்கி வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். இதே மாதிரி உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தா தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.